So welcome friends, we have exercise 14.4 second question பார்க்கலாம். So during the medical checkup of 35 students of a class, their weights are recorded as follows அப்படினு இந்த டேட்டா கொடுத்திருக்காங்க. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா draw a less than type OG for the given data, hence obtain the median weight from the graph and verify the result by using the formula. Okay. So first என்ன சொல்றாங்கன்னா நம்ம less than type OG வந்து முதல்ல ஃபார்முலாலயும் கண்டுபிடிக்கணும். So அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி கிராஃப்லயும் கண்டுபிடிக்கணும். So ரெண்டுமே கண்டுபிடிச்சா உங்களுக்கு எப்படி ஈக்குவலா வருதா இல்லையான்னு क्वेश्चन செக் பண்ண சொல்றேன். ஓகே. So first ஃபார்முலால கண்டுபிடிக்கலாம், நெக்ஸ்ட் கிராஃப்ல கண்டுபிடிக்கலாம். ரெண்டு ஆன்சர் ஈக்குவலா வருதா நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு மீடியனில் வரும். மீடியனில் வந்து என்ன கொடுப்பாங்க, லெஸ் தென் 38 மோர் தென் 38 அது மாதிரி வந்தாவே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கிளாஸ் இன்டர்வலில் மாற்றிடணும். இப்போ லெஸ் தென் 38 வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து லெஸ் தென் 40 வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் 40 வேல்யூ 3 அப்படின்னா இதில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், லெஸ் தென் 38 வேல்யூ இன்க்ளூட் ஆயிருக்கும். அதே மாதிரி லெஸ் தென் 42 அப்படின்னா 38 வேல்யூ இன்க்ளூட் ஆயிருக்கும், 40 வேல்யூ இன்க்ளூட் ஆயிருக்கும், 42 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். லெஸ் தென் 44னா 38 40 42 இது மூணுமே இன்க்ளூட் ஆகி சேர்த்து தான் 44. ஸோ 46னா இந்த 4 இன்க்ளூட் ஆயிருக்கும், 48னா இது எல்லாமே இன்க்ளூட். அதே மாதிரி ஒரு வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ எல்லாமே டோட்டலாக இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ நம்ம அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அப்போ இது கொடுத்துருக்கிற வேல்யூ இது எல்லாமே என்ன வேல்யூ அப்படின்னா இது எல்லாமே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. ஏன்னா ஒவ்வொன்றும் ஆட்டோமேட்டிக்காக அதே தான் எப்படியாது முன்னாடி இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணி தான் வருது. ஸோ இந்த வேல்யூ அப்படியே வருது. ஸோ இதோட வேல்யூ முன்னாடி வேல்யூ ஆட் பண்ணி தான் அது வருது. ஸோ 5 அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணி தான் இது வருது. ஸோ 9 அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணி தான் வருது. ஸோ ஏற்கனவே கொடுத்துருக்கிற வேல்யூவே என்ன தான், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ தான். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி லெஸ் தேன் மோர் தேன் வந்தாவே கொடுத்துருக்கிற வேல்யூ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல், ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி, ஸோ நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இது மாதிரி முதல்ல டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். ஸோ கிளாஸ் இன்டர்வல் லெஸ் தேன் 38 நார்மலாக அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, பிலோ 38. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணிக்கணும், 40. இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ ஃபுல்லாமே உங்களுக்கு என்னது, அப்பர் லிமிட் எழுதிக்கணும். 40 42 44 46 48 50 52. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல இருக்கிறது தான் இதுக்கு லோயர் லிமிட், இதுக்கு அப்பர் லிமிட் வரும், இதுக்கு அப்பர் லிமிட், இதுக்கு லோயர் லிமிட் வரும். ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த 38 எங்கே வரும் உங்களுக்கு, இந்த இடத்துல வரும். ஸோ 38 to 40. ஸோ நெக்ஸ்ட் இந்த 40 இங்கே வரும், நெக்ஸ்ட் இந்த 42 உங்களுக்கு இங்கே வரும், 44 இந்த இடத்துல வரும், ஸோ 46 இங்கே வரும், ஸோ நெக்ஸ்ட் 48 இங்கே வரும், ஸோ நெக்ஸ்ட் 50 இங்கே வரும். இது மாதிரி தான் உங்களுக்கு என்ன வரும். முதல்ல கிளாஸ் இன்டர்வல் பிரிச்சிடணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இது கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன தான், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா முன்னாடி இருக்கிற வேல்யூ ஒன்றுத்தையும் உங்களுக்கு லெஸ் தென் 40னா முன்னாடி இருக்கிறத ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் எதில் எழுதிக்கணும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதிக்கணும். ஸோ 0 3 5 9 0 3 5 9, ஸோ 14 28, ஸோ 32, ஸோ 35. ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்னது, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம லெஸ் தேன் டைப் மோர் தேன் டைப் கொடுத்தா மட்டும் கொடுத்துருக்கிற வேல்யூவே உங்களுக்கு என்னதான், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ 0. ஸோ ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுப்போம், இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணும். ஸோ 3 - 0 3, நெக்ஸ்ட் 5 - 3 2, நெக்ஸ்ட் 9 - 5 4, 14 - 9 5, 28 - 14 14, ஸோ 32 - 28 32 4, ஸோ நெக்ஸ்ட் 35 - 32. ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க குமுலேட்டிவ் கரெக்டாக வருதான்னு. 0 0 + 3 3, 3 + 2 5, 5 + 4 9, 9 + 5 14, 14 + 14 28, 28 + 4 32, 32 + 3 35. ஓகே. ஸோ நார்மலாக மீடியன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா கொடுப்பாங்க, இந்த ரெண்டு டேபிள் கொடுத்துருப்பாங்க, நம்ம இது கண்டுபிடிக்கணும். ஆனால் லெஸ் தேன் டைப் மோர் தேன் டைப்னு வரும்போது உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா இந்த டேட்டாவும் தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இந்த டேட்டா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் மீடியன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பை யூஸிங் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம், நெக்ஸ்ட்டு கிராஃபில் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன உங்களுக்கு, மீடியன் ஈக்குவல் டு L + n/2 - CF டிவைடட் பை F இன்ட்டு H. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஓகே. ஸோ மீடியன் கண்டுபிடிக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது, இதில் எது நமக்கு வந்து மிடில் வேல்யூ வருதுன்னு செக் பண்ணும். ஓகே. ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு என்னது, 35. ஸோ என்னோட வேல்யூ 35னா
n by 2 equal to 35 divided by 2 உங்களுக்கு 17.5 வருது. ஓகே, ஸோ இந்த 17.5க்கு எது நியர்பை வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே 17.5 இருக்குன்னா 17.5க்கு நியர்பை வேல்யூ கிரேட்டர் வேல்யூ தான் செக் பண்ணணும். ஸோ கிரேட்டர் வேல்யூ எது இருக்குது உங்களுக்கு 28. ஸோ 17.5க்கு நியர்பை வேல்யூவாக இருக்கணும், கிரேட்டர் தென் வேல்யூவாக இருக்கும். ஸோ கிரேட்டர் தென் வேல்யூ எது இருக்குது உங்களுக்கு 28. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்து எல் கண்டுபிடிக்கணும். எல்லோட வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு 46. ஸோ n by 2 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சிஎஃப் அப்படின்னா ப்ரிசீடிங் தி மீடியம் கிளாஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு மீடியம் கிளாஸ். இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 14. ஸோ நெக்ஸ்ட்டு எஃபோட வேல்யூ அகெயின் 14 தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூ இது ரெண்டு இதுலேயும் மைனஸ் பண்ணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹெச்சோட வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு மீடியன் ஈக்குவல் டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ எவ்வளோ 46 ப்ளஸ் n by 2. ஸோ n by 2 ஓட வேல்யூ எவ்வளோ 17.5 மைனஸ் சிஎஃப் எவ்வளோ 14 டிவைடட் பை எஃபோட வேல்யூ 14 இன்ட்டு ஹெச். ஓகே, ஸோ அதை கேன்சல் பண்ணோன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு 7 2 சார் 14. ஓகே, ஸோ எல்லோட வேல்யூ எவ்வளோ இருக்குது உங்களுக்கு 46. ஸோ 46 ப்ளஸ் 17.5 மைனஸ் 14. 17.5 மைனஸ் 14 என்ன வரும் உங்களுக்கு 3.5. ஸோ 3.5 divided by 7. ஓகே, ஸோ 3 இங்கே 7 இருக்குது. ஸோ 3.5 divided by 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் 0.5 வரும். ஸோ 46 ப்ளஸ் 0.5 ஆன்சர் என்ன உங்களுக்கு 46.5. ஸோ 46 ப்ளஸ் 0.5 ஈக்குவல் டு 46.5. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது மீடியன் பை யூஸிங் என்னது பை யூஸிங் ஃபார்முலா. ஓகே, ஸோ நம்ம 46.5 பை யூஸிங் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பை யூஸிங் என்ன கண்டுபிடிக்கணும் கிராஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ மீடியன் ஈக்குவல் டு 46.5. இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிராஃபில் இதே ஆன்சர் வருதான்னு செக் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ அவங்க கொஷனில் கேட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா லெஸ் தேன் ஓஜூம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ லெஸ் தேன் டைப் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லெஸ் தேன் டைப்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னது அப்பர் லிமிட். மோர் தேன் டைப்னா மட்டும்தான் லோயர் லிமிட். ஸோ லெஸ் தேன் டைம்னா அப்பர் லிமிட். எது எதுலாம் அப்பர் லிமிட் வருதோ ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டு எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல், ஸோ நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ கிளாஸ் இன்டர்வலில் நீங்கள் எடுக்க வேண்டியது என்ன இதில் அப்பர் லிமிட். ஏன்னா லெஸ் தேன் டைப்னு கொடுத்துருக்கிறதுனால அப்பர் லிமிட் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அப்பர் லிமிட்டோட வேல்யூ 38, 40, 42, 44, 46, 48, 50, 52. ஓகே, ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ 0, 3, 5, 9, 0, 3, 5, 9, 14, 28, 32, 35. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன நமக்கு 38,0. ஸோ நெக்ஸ்ட்டு 40,3. ஸோ நெக்ஸ்ட்டு 42,5. ஸோ நெக்ஸ்ட்டு 44,9. ஸோ நெக்ஸ்ட்டு 46,14. ஸோ நெக்ஸ்ட்டு 48,28. ஸோ நெக்ஸ்ட்டு 50,32. ஸோ நெக்ஸ்ட்டு 52,35. ஓகே, ஸோ இது நமக்கு பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் கிராஃப் பண்ணணும். கிராஃப் போட்டு இதுக்கும் சேம் மீடியன் இது வருதான்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓஜிவில் போடும்போது எப்பயுமே இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி இருக்க நம்பர் இல்லைன்றதுனால இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்குது 38லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ 38. ஸோ நெக்ஸ்ட்டு 40. ஸோ நெக்ஸ்ட்டு 42. ஸோ 44. ஸோ 46. ஸோ 48. ஸோ 50. ஸோ 52. ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்ன வருது 2 2 வருது. ஸோ 38, 40, 42 லைன் எழுதிருக்கோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 0, 3, 5, 9, 14, 28, 32, 35 வருது. ஸோ நம்ம இதில் எழுதுறது 5 எழுதிடலாம். ஸோ 5, ஸோ 10, 15, 20, ஸோ 25, ஸோ 30, ஸோ
ஸோ இது என்ன உங்களுக்கு 35. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த வேல்யூ என்னது உங்களுக்கு அப்பர் லிமிட். ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு என்ன வரும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த வேல்யூ தான் உங்களுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சிஎஃப்னு போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 38,0. ஸோ இந்த இடத்துல 38,0. நெக்ஸ்ட்டு 40,3. 40,3னா கொஞ்சம் இதோட மேலே வரும். ஸோ இது 40,3. நெக்ஸ்ட்டு 42,5. ஸோ நெக்ஸ்ட் இது 42. ஸோ இந்த இடத்துல 42,5. நெக்ஸ்ட்டு 44,9. ஸோ 44,9 இங்கே வரும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு 46,14. ஸோ 46,14 இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு 48,28. ஸோ 48,28. ஸோ 28 எங்கே வரும் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே. ஸோ 48 இங்கே. ஓகே, ஸோ இந்த இடத்துல 48,28. நெக்ஸ்ட்டு 50,32. ஸோ 32ஓட வேல்யூ எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ 50ஓட வேல்யூ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 50,32. ஸோ நெக்ஸ்ட்டு 52,35. ஸோ 52. ஸோ 35. ஓகே, ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ இது மாதிரி கிராஃப் ஷீட்டில் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிடுவீங்க. ஸோ கிராஃப் ஷீட்டில் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிராஃப் உங்களுக்கு இது மாதிரி வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லெஸ் தேன் டைப்னா கீழே இருந்து மேலே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம கிராஃப் மூலமாக என்ன கண்டுபிடிக்கணும் மீடியன் கண்டுபிடிக்கணும். எப்படி கிராஃப் மூலமாக மீடியன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு என்னோட வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். n ஈக்குவல் டு என்ன வரும் 35. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ ஏற்கனவே என்னோட வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்துருப்போம் 35. ஸோ n டிவைடட் பை 2 எவ்வளோ 17.5. ஓகே, ஸோ இந்த n டிவைடட் பை 2 எடுத்து 17.5 எடுத்து இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எந்த இடத்துல இங்கே வருதுன்னு பார்க்கணும். ஸோ 17.5 வேல்யூ எங்கே வரும் உங்களுக்கு இந்த இடத்துல 17.5. இந்த 17.5 டைரெக்டாக ஒரு லைன் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்படி வருதுங்களா. இந்த 17.5 இது வந்து நான் போட்டிருக்கிறது y ஆக்சிஸில். அதே லைனை அப்படியே கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எங்கே வருதுங்க கரெக்டாக 46,48. இது கிராஃப் ஷீட்டில் நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக போடும்போது இந்த பாயிண்ட் எங்கே பிளாட் ஆகும் அப்படின்னா 46.5ல பிளாட் ஆகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா. இப்போ என்னோட வேல்யூ உங்களுக்கு வந்து ஃபைனலாக நம்ம டேபிளில் கண்டுபிடிக்கும் போது 35 வந்திருக்கும். n/2ன்னு எடுத்துக்கோங்க. 35/2 17.5 வந்துடும். அந்த 17.5 எடுத்து இந்த y ஆக்சிஸில் பிளாட் பண்ணும். 17.5 இங்கே வரும். இந்த 17.5 நேராக ஒரு லைன் ஜாயின் பண்ணுங்கள். லைன் ஜாயின் பண்ணி இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே மீட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு மீடியன் வேல்யூ. கரெக்டாக அக்யூரேட்டாக போடும்போது எக்ஸ் ஆக்சிஸில் கரெக்டாக உங்களுக்கு 46.5 வரும். ஸோ மீடியன் கிராஃபில் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ தான் வரும் 46.5. ஓகே, ஸோ பை யூசிங் ஃபார்முலா போட்டாலும் உங்களுக்கு 46.5 தான். பை யூசிங் கிராஃப் போட்டாலும் மீடியன் உங்களுக்கு 46.5 தான். ஓகே, தேங்க்யூ.